ஒரு அரசு அதிகாரி 50 மணி நேரத்துக்கு மேல ஜெயில இருந்தா அவரோட பதவி பறி போயிடும். இதே மினிஸ்டர்ஸ்க்கு ஆமா 130வது சட்ட திருத்த மசோதா லோக்சபால இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு யூனியன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள். ஆனா இந்த மசோதாக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகளும் ஏகப்பட்ட சப்போர்ட்டும் வந்திருக்கு. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பிரைம் மினிஸ்டரோ, சீஃப் மினிஸ்டரோ, யூனியன் மினிஸ்டரோ, ஸ்டேட் மினிஸ்டரோ தொடர்ந்து 30 நாள் ஜெயில இருந்தாங்கன்னா 31வது நாள் அவங்களுடைய பதவி பறி போயிடும். ஸோ அதோட அஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்துல ஆக்டிவா இருக்கிற ஒரு சட்டத்துல 5 வருஷமோ 5 வருஷத்துக்கு மேலேயோ அவங்க மேல குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை கொடுத்திருந்தாங்கன்னா அவங்களுடைய பதவி பறி போயிடும்னு சொல்றாங்க. ஆனா ரிலீஸ் ஆயிட்டாங்க, எலிஜிபிள் கண்டிஷன் இருந்துச்சுன்னா மறுபடியும் ரீஅப்பாயின்ட்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுதான் ட்விஸ்ட். ஸோ யாரை ரிமூவ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, யூனியன் மினிஸ்டரை பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸ் படி ரிமூவ் பண்ணலாம். ஸ்டேட் மினிஸ்டர்ஸை கவர்னர் சீஃப் மினிஸ்டரோட அட்வைஸ் படி ரிமூவ் பண்ணலாம். சீஃப் மினிஸ்டர்ஸை ஆட்டோமேட்டிக்காக கவர்னரை ரிமூவ் பண்ணிடுவாரு 31வது நாளில். ஸோ இந்த பில், அதாவது இந்த மசோதா பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா ஐ சப்போர்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்லை நீங்கள் சப்போர்ட் பண்ணல நினச்சிங்கன்னா ஐ அப்போஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த பில் அடுத்த கட்டமாக ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க. ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா ஜேபிசின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவான கரண்ட் அஃபேர்ஸ் அப்டேட்ஸ்க்கு வெரண்டா ஐஏஎஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. Veranda IAS, where your dream becomes reality.